முதுகுளத்தூர் அருகே போலீசாரால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வரும் நபர் நீதித்துறையை நாடியுள்ளார். தற்போது தன் வீட்டு கொள்ளை சம்பவத்தில் போலீசாருக்கு தொடர்பு இருப்பதாக கூறி அவர் தொடர்ந்த வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே இளஞ்செம்பூரைச் சேர்ந்த முத்துராமலிங்கம் என்பவர் கொரோனா காலத்தில் கூடுதல் நேரம் மளிகை கடையை திறந்து வைத்திருந்ததாக கூறி போலீசார் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் போலீசார் தன்னை சட்டவிரோத காவலில் வைத்து தாக்கியதாக முத்துராமலிங்கம் தொடர்ந்த வழக்கில் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கடந்த 2023 நீதிமன்றம் உத்தரவிட்டது. இழப்பீடு வழங்கப்படாததால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் நிலுவையில் உள்ளது. போலீசாரின் தொந்தரவால் தஞ்சாவூர் மாவட்டம் கீழவாசலில் முத்துராமலிங்கம் வசித்து வரும் நிலையில் அங்கும் சென்ற இளஞ்செம்பூர் போலீசார் வழக்கை வாபஸ் பெறுமாறு மிரட்டி 1,16,000 ரூபாயை பறித்துச் சென்றதாக தெரிகிறது. அதற்கும் நீதித்துறை கதவை தட்டிய முத்துராமலிங்கம் அந்த பணத்தை திரும்ப பெற்றார். இந்த சூழலில் முதுகுளத்தூர் வீட்டில் நடந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக அவர் மீண்டும் நீதிமன்றம் சென்றுள்ளார். நீதிமன்றம் இல்லைன்னா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வாழ முடியாது. முழுக்க ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை ரொம்ப அராஜகம், கொஞ்சம் நஞ்சமாக ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. இது உயர் அதிகாரிகளுக்கு நிறைய பெட்டிஷன் போட்டிருக்கேன். இவங்களாம் வந்து மறைக்கிற மாதிரியே எனக்கு தெரியுது. இப்போ நீதிமன்றத்தில் உத்தரவு போட்டதுனால எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குது. நான் அடுத்தடுத்து நீதிமன்றத்துக்கு எனக்கு காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லை. அடுத்தடுத்து நீதிமன்றத்துக்கு போகணும்னு அது எதிர்பார்க்கிறேன். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முத்துராமலிங்கம் தாக்கல் செய்திருந்த மனுவில் கடந்த ஜூன் 26ஆம் தேதி முதுகுளத்தூரில் உள்ள தனது வீட்டில் கதவு சிசிடிவி கேமரா உடைக்கப்பட்டு 60,000 ரூபாய் பணம், தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். போலீசில் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறியுள்ள மனுதாரர், ராமநாதபுரம் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் இளஞ்செம்பூர் காவல் ஆய்வாளருக்கு கொள்ளையில் தொடர்பு இருக்கலாம் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனை விசாரித்த நீதிபதி முரளிசங்கர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வேறு ஒரு காவல் ஆய்வாளரிடம் கொள்ளை வழக்கை ஒப்படைத்து 2 வாரங்களில் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.